அது போக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வெள்ளிக்கிழமையில லக்ஷ்மி பூஜை பண்ணியிருக்கோம், வெள்ளி தானம் கொடுக்க சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்கும் இது புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது மிதுனம். மிதுனத்தில் மாந்தி, இது புதன். மிதுனத்தில் மாந்தி. இப்ப மிதுனம் என்றால் 3ஆம் இடம் இல்லையா? 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்துக்கு வலிமை, ஒரு 3 அப்படின்னாவே சகோதரத்துவம் அங்க வருது, நம்மளுடைய தகவல் தொடர்பு வருது, கம்யூனிகேஷன், அது எல்லாமே இந்த 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடம் ஒருத்தனுக்கு பலமாக இருந்தால் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது ஜாதக ரீதியா சொல்றாங்க. இப்ப என்னன்னா, உனக்கு என்னப்பா நிறைய பேர் இருக்காங்க, உனக்கு என்ன நிறைய கான்டாக்ட் இருக்கு, எங்க போனாலும் நீ ஜெயிப்ப, இது சொல்வதற்கு எல்லாமே 3ஆம் இடம். அப்ப அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் இன்னும் பலம் அதிகமாக இருக்கும். அப்ப இந்த 3ஆம் இடத்துல மாந்தி இருந்துட்டா மனக்குழப்பத்தை உண்டு பண்ணும். அது இல்லாத வரைக்கும் ஒவ்வொருத்தரும் நல்ல தெளிவான சிந்தனை, தெளிவான முயற்சி, இது எல்லாமே பண்ணுவாங்க. அதே 3ஆம் இடத்துல மாந்தி இருந்துருச்சு, அது 3ங்கிற இடத்துல விட மிதுனத்தில் மாந்தி இருந்தால் மனக்குழப்பம் உண்டு பண்ணும். கல்வியில் கல்வியில திடீர்னு படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு அந்த ஸ்கூல் வேண்டான்னு சொல்லுவாங்க. நீங்க குழந்தைங்க எல்லாம் பாருங்க, ஒரு ஸ்கூல் போயிட்டே இருப்பாங்க, எங்கிட்டே நிறைய ஜாதகம் வந்திருக்கு, பாதியில குழந்தைய ஸ்கூல் மாத்திடுவாங்க, பாதியில குழந்தைய ஸ்கூல் எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துடுவாங்க, இல்ல அவங்க டிரான்ஸ்பர் ஆகி போயிடுவாங்க, இல்ல வரக்கூடிய இப்படி இடையில் நீக்கம் பெறக்கூடிய, கல்வியில் இடையில் நீக்கம், கல்வி தடை, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் மிதுனத்தில் மாந்தி இருந்தால். அடுத்தது பாத்தீங்கன்னா, தகவல் துறையில் எழுத்து, டிராயிங், இந்த எழுத்துத்துறை சார் பதிவாளர்கள், அந்த ரைட்டிங், இந்த மாதிரி எழுத்து துறையில இருக்கிறவங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தகவல் துறையில போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ், சட்டம், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வருமானத்தில் தடையும் தாமதத்தையும் உண்டு பண்ணும். என்ன பண்ணுனா, ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்த முடிச்சிருப்போம், ஆனா அதுல கெட்ட பேர் நம்மளுக்கு வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா இவர் கணக்கர், புதன் என்பது கணக்கர். அப்போ இந்த பேங்க்ல வேலை செய்யறவங்க கவனமா இருக்கணும், சார் பதிவாளர்கள் கவனமா இருக்கணும், பணப்பட்டுவாடால இருக்கிறவங்க கவனமா இருக்கணும், தகவல் தொடர்பு இங்கிருந்து அங்க இன்ஃபர்மேஷன் இருக்கிறவங்களை கவனமா இருக்கும். இவங்களுக்கெல்லாம் கெட்ட பேரை வர செய்யக்கூடிய ஒரு கிரகம் இந்த மாந்தி. அப்ப மிதுனத்தில் அவங்களுக்கு எந்த பாவமாக இருந்தாலும் மிதுனத்துல மாந்தி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் கண்டிப்பாக பாராயணம் பண்ணணும். அதை உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு நீங்க சொல்லிட்டு வந்தா இதுல இருந்து விடுபடுறதுக்கு நல்ல ஒரு உத்வேகம் உண்டு பண்ணும். அடுத்தது ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, மிதுனத்தில் மாந்தி இருந்தால் திருவாதிரை நட்சத்திரம். இப்போ நம்ம இந்த பூக்களும் சாமிக்கு ஒரு பரிகாரம், அது போக நட்சத்திரத்தை வைத்து பரிகாரம் சொல்றோம். அதை ரொம்ப தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எப்பவுமே யூஸ் ஆகும். உங்களுடைய குடும்பத்திலே ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாந்தி இருக்கும். அப்போ அந்த மாந்திக்கு உண்டான தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டா தொடர்ந்து 6 மாசம் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நீங்க விடுபட்டலாம். ஓகே. மிதுனத்தில் மாந்தி இருந்தால் திருவாதிரை நட்சத்திரத்தை நாள்ல சிவன் கோயில், திருவாதிரை அப்படிங்கிறது நாள்ல சிவன் கோயிலில் கால பைரவருக்கு, ஏன்னா சிவன் கோயில தான் கால பைரவர் இருப்பாரு. அப்ப காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பல அவதாரங்கள் இருக்கக்கூடிய புதன் வீட்டுல மாந்தி இருந்தால் காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய கால பைரவருக்கு விளக்கு. அப்ப 6 விளக்கு கண்டிப்பா ஏத்தணும். சிவன் கோயில திருவாதிரை நட்சத்திரத்துல கால பைரவருக்கு 6 விளக்கு ஏற்று, அது என்ன எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா நல்லெண்ணெய். எப்பவுமே நல்லெண்ணெய்ங்கிறது ஒரு தோஷ நிவர்த்திக்கு உண்டான ஒரு எண்ணெய். நம்ம மங்களமான ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னா இழுப்பெண்ணெய், அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய், இந்த மாதிரி எண்ணெய்கள் 5 தீபங்கள் எண்ணெயெல்லாம் ஊற்றலாம். அப்போ நல்லெண்ணெய் ஊற்றி 6 விளக்கு போட்டுருங்க. ஏதாவது ஒரு ஆண் நாய்க்கு தயிர் சாதம் கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக செய்யணும். அங்கே பெண் நாய் இல்லாமல் ஆண் நாய் பார்த்து தயிர் சாதம் தானம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் இந்த பரிகாரங்கள்ல என்ன அப்படின்னா பழைய நூல்கள்லையும் சூட்சம முறையிலும் இந்த விஷயத்த செஞ்சுட்டு வருவாங்க. இதை செஞ்சுட்டு வந்தா இது ஈஸியா நம்ம அந்த மாந்தியிலிருந்து வெளியில வந்துடலாம். அப்போ இந்த மிதுனத்தில் மாந்தி இருந்தா திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவன் கோயிலுக்கு போய் கால பைரவருக்கு 6 விளக்கு நல்லெண்ணெயில் ஏற்றி வெளியில
தயிர் சாதம், ஆண் நாய்க்கு தயிர் சாதம் கொடுக்க வேண்டும். இல்ல முதல்லயே நீங்க தானம் கொடுத்துட்டு கூட நீங்க உள்ள போலாம். புரியுதுங்களா? இதை செஞ்சுட்டு வந்தா இந்த மிதுனத்தில் மாந்தி இருக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தி அடையும். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அடுத்தது கடகம். கடகம், சந்திரன், மாந்தி.